குடியரசுத் தேர்தலில் பாஜக அறிவித்த வேட்பாளர் ராம்நாத் கோவிந்துக்கு புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதாக அம்மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பாஜக வேட்பாளராக ராம்நாத் கோவிந்தை அக்கட்சி நேற்று அறிவித்தது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு அளித்துள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரங்கசாமி விடுத்துள்ள அறிக்கையில், பாஜக அறிவித்துள்ள குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து பொது வாழ்வில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். அவருக்கு என்ஆர் காங்கிரஸ் முழு ஆதரவை தரும் என்றும் ரங்கசாமி கூறியுள்ளார். 30 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் 8 உறுப்பினர்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ளது. மக்களவை உறுப்பினர் ஒருவரும் அக்கட்சிக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை முன்கூட்டியே தேர்வு செய்து வைத்துவிட்டு எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது போல் பாஜக நாடகமாடியுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திருநாவுக்கரசர், தலித் சமூகத்தை சேர்ந்த KR நாராயணனை குடியரசுத் தலைவராக காங்கிரஸ் ஆக்கியதை சுட்டிக்காட்டினார். வேட்பாளர் தேர்வு விவகாரத்தில் பாஜக திட்டமிட்டு நாடகம் நடத்தியுள்ளதாகவும் திருநாவுக்கரசர் விமர்சித்தார். பொது வேட்பாளர் நிறுத்துறாங்கிற பேரில் பிஜேபி ஒரு ட்ராமா தான் நடத்துனாங்க. எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாங்க. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் எல்லா கட்சியும் பார்த்தாங்க. இப்போ வேட்பாளரை முதல்ல தேர்வு செய்து இந்த வேட்பாளர்னு போய் அவங்களோட அந்த வேட்பாளரை கலந்து பேசியிருக்கணும்ல. எல்லாரும் இங்கே வேட்பாளர் யாருன்னு கேட்டாங்க. அது அப்படி சொல்லாமல் ஒரு ட்ராமா மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, இந்தியாவில் மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் தொடர்ந்து பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதாக கூறினார். மக்களை வேறுபடுத்தி பார்க்கும் பாஜக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் நிலையில் அதனை கண்டுகொள்ளாத அரசாக தமிழக அரசு உள்ளதாக தெரிவித்தார். இன்று இருக்கக்கூடிய நிலை என்னவென்றால், மக்களை எப்படியெல்லாம் பிரித்தாழ்வது, மக்களுக்குள் வேற்றுமைகளை எப்படியெல்லாம் கொண்டு வருவது என்ற அந்த எண்ணத்தோடு மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து எந்த விதத்திலும் குரல் கொடுக்கவோ எதிர்க்கவோ அதை தடுக்கவோ முயற்சி செய்யாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக நடத்தும் இஃப்தார் விருந்துக்கு தமக்கு இதுவரை அழைப்பில்லை என்று அதிமுக அம்மானி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். எம்எல்ஏக்கள் பேர விவகாரம் தொடர்பாக ஆளுநர் உத்தரவிட்டுள்ள நிலையில் தங்களுக்கு மடியில் கனமில்லை எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், RK நகர் இடைத்தேர்தல் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக எந்த விசாரணைக்கும் தயாராக இருப்பதாகவும் கூறினார். இதுவரை எனக்கு அழைப்பு இல்லை. அழைப்பு இருந்தால் கலந்து கொள்வேன். உங்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் உங்கள் தலைமையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. எனது ஆதரவு எல்லாரும் எங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தான். இதில் உங்கள், நீங்கள், அவர்கள் என்று பிரித்து பார்க்காதீர்கள். 122 பேரும் நாங்கள் எல்லாம் நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். சரி, எல்லாரும் உங்களுடைய நண்பர்கள் சொல்லும்போது யாரிடமிருந்து இந்த இஃப்தார் விருந்துக்கோ அல்லது கட்சி தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கோ உங்களுக்கு அழைப்பு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? நான் அவர்களே நண்பர்களாக தான் நினைக்கிறேன். அவர்கள் ஏதோ பயத்தில் என்னை கண்டு அஞ்சுகிறார்கள். அந்த பயம் விலகிவிடும். விரைவில் அவர்கள் எல்லாம் சரியாகி விடுவார்கள். சார், ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக கவர்னரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆளுநர் அதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உத்தரவும் போட்டிருக்காரு சார். தலைமைச் செயலருக்கும் அதே போல் சமாதான இருக்கும் அமைப்பு அதில் உத்தரப்படி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து எந்த வீடியோ? அந்த டைம்ஸ் நோவில் வெளியான வேற வீடியோ சம்பந்தமாக ஆளுநரிடம் புகார் அளித்திருந்த ஸ்டாலின். எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் நாங்கள் எந்த வித விசாரணைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதேபோல் RK நகர் பணப்பட்டுவாடா தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? அதே பதில்தான். நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை, எங்கள் மடியில் கனம் இல்லை, அதனால் எந்த ஒரு விசாரணைக்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். புதுவையில் முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் நிகழ்ந்த முறைகேடுகள் குறித்து CBI விசாரணை நடத்த அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பரிந்துரைத்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கிரண்பேடி, மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பாக எழுந்துள்ள புகார்கள் மிகவும் தீவிரமானவையாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் முறைகேடு, நம்பிக்கை துரோகம், ஊழல் போன்றவை நடந்துள்ளதாக கூறியுள்ள கிரண்பேடி, எனவே இது தொடர்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள்
சென்டாக் அமைப்பு செயல்பாடுகள் தொடர்பாக சிபிஐ அமைப்பு உடனே விசாரணையை தொடங்க ஆளுநர் அலுவலகம் பரிந்துரைத்துள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பான சில முக்கிய ஆவணங்கள் சிபிஐக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே போராட்டத்தின் போது பொதுமக்கள் மீது தடியடி நடத்திய கூடுதல் டிஎஸ்பி பாண்டியராஜனுக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வை நிறுத்தி வைக்க கோரி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். திருப்பூர் அருகே சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற போராட்டத்தில் பெண்கள் பொதுமக்கள் மீது கூடுதல் டிஎஸ்பி பாண்டியராஜன் தலைமையில் காவல்துறையினர் தடியடி நடத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாண்டியராஜன் மீது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவருக்கு பதவி உயர்வு அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதனை நிறுத்தி வைக்க கோரியும் 7 பேர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை வாபஸ் பெற கோரியும் அப்பகுதி மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நடைபெற்ற 2வது நாள் போராட்டத்தின் போது கிருஷ்ணம்மாள் என்ற மூதாட்டி மயக்கமடைந்ததால் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறி 20 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பொது கலந்தாய்வில் மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் தேவையான கல்லூரிகள் ஒதுக்கவில்லை என கூறி மாணவர்களும் பெற்றோர்களும் பல்கலைக்கழக முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 2017-18 ஆண்டிற்கான பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று காலை தொடங்கியது. இந்த கலந்தாய்வில் 198, 199, 200 என்ற கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் 600 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திலும் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் உள்ள வேளாண் கல்லூரிகளிலும் இடம் ஒதுக்கப்பட்டது. எனினும் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் பொறியியல், மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு சென்றதால் காலியாக உள்ள அந்த இடங்களை முதல் நாள் கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்களுக்கு ஒதுக்குமாறு மாணவர்கள், பெற்றோர்கள் பல்கலைக்கழக முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எனினும் அரசு விதிமுறைகளின்படியே கலந்தாய்வு நடைபெறுவதாக பல்கலைக்கழக முதல்வர் மகிமை ராஜா தெரிவித்துள்ளார். நாட் கெட் சான்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறோம். அதில் அவர்கள் ஒரு அட்மிட் கார்டு கொடுத்தவுடன் பின்னாளில் வேக்கன்சி ஏற்படும் பொழுது இந்த நாட் கெட் சான்ஸ் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்கிறோம். இது போக வெயிட் லிஸ்ட் ஆப்ஷனே எங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் இல்லை. இதுதான் பல ஆண்டுகளாக இது நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். எனவே இதில் ஏதாவது மாற்றங்கள் தேவையானால் அரசு எங்களுக்கு அறிவுறுத்தினால் இதில் மாற்றங்கள் ஏற்படுத்த இயலும். தமிழகத்தில் தொடர்ந்து வறட்சி நீடித்து வரும் நிலையில் நேற்று பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர், புதுவண்ணார்பேட்டை, காசிமேடு, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து நகரில் குளிர்ச்சி நிலவியது. தஞ்சை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருவையாறு, ஒரத்தநாடு, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. வேலூர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் கடும் வெப்பத்தால் தவித்து வந்த அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் சாலையோரங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆலங்குடி அருகே நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நடந்து வரும் போராட்டத்தில் வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகளை பெண்கள் அடித்து விரட்டும் வகையில் நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இத்திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செயல்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் 2ஆம் கட்டமாக கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் நாள்தோறும் பல்வேறு நூதன போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அரசியல்வாதிகள் வாக்கு கேட்டு வருவது போலவும் அவர்களை பெண்கள் சண்டையிட்டும் கம்பால் அடித்து துரத்துவது போலவும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய முறையான தண்ணீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமாக விவசாய அணி சார்பில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டனர். இதனையடுத்து அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டித்து விவசாயிகள் திடீரென தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த விவசாயிகள் மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசிடமிருந்து முறையாக பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர். மத்திய அரசு கொண்டுவர உள்ள ஜிஎஸ்டியால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுவது மட்டுமின்றி இந்த கொள்கை விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் குற்றம் சாட்டினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் என குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடி வருவதாகவும் இதனை கூட்டணிக்கு அச்சாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். திருச்சி மோசே மினிஸ்ட்ரிஸ் காப்பகத்தில் தங்கியிருக்கும் பெண்களை பராமரிக்க போதுமான அளவு பெண் பணியாளர்களை நியமிக்க மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மோசே மினிஸ்ட்ரிஸ் காப்பகத்தில் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருவதாகவும் தாங்கள் சுதந்திரமாக செயல்படும் வகையில் ஆதார், பாஸ்போர்ட்டுகள் போன்ற ஆவணங்களை திரும்ப வழங்க உத்தரவிடுமாறு அங்கு தங்கியுள்ள லுயியா ஜேக்கப் உட்பட 86 இளம் பெண்கள் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை நீதிபதிகள் சிவஞானம், வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. காப்பகத்தில் தங்கியுள்ள இளம் பெண்களின் நலன் கருதி இந்த வழக்கில் முடிவெடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர்களின் வாக்குமூலங்களை முழுமையாக படித்த பின்னரே அது குறித்து உத்தரவிட இயலும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் காப்பகத்தில் இருப்பவர்களை பராமரிக்க போதுமான அளவு பெண் பணியாளர்களை நியமிக்க மாவட்ட சமூக நலத்துறை அலுவலருக்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 28ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னை அடுத்து பட்டாபிராம் பகுதியில் வீட்டில் பாட்டியுடன் இருந்த இளம்பெண்ணை கத்தி முனையில் கடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த பட்டாபிராம் பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன். ஆவடி கனரக தொழிற்சாலையில் அதிகாரியாக பணியாற்றி வரும் இவர் மனைவி மற்றும் 3 மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று லோகநாதனும் அவரது மனைவியும் வேலைக்கு சென்ற நிலையில் அவரது மூத்த மகள் ஸ்னேகாவும் அவரது பாட்டி விஜயலட்சுமி ஆகியோர் மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது வீட்டு வாசலில் கார் ஒன்று வந்ததாகவும் அதில் பட்டாபிராம் பாரதி நகரை சேர்ந்த சாதிக் மற்றும் அவர்களது கூட்டாளி ஆகியோர் ஸ்னேகாவை கத்தியை காட்டி மிரட்டி காரில் கடத்தி சென்றனர். அப்போது தடுக்க முயன்ற அவரது பாட்டி விஜயலட்சுமியை கீழே தள்ளிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே திருடு போன செல்லியம்மன் கோவிலின் வெண்கலச் சிலையை காவல்துறையினர் கண்டுபிடித்து மீட்டனர். கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் செல்லியம்மன் வெண்கலச் சிலையை திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கம்மாபுரம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மூர்த்தி மற்றும் தலைமை காவலர் நடராஜன் ஆகியோர் விளக்கப்பாடி கிராமத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏரிக்கரை அரச மரத்தடி அருகே முட்புதரில் மறைத்து வைத்திருந்த செல்லியம்மன் வெண்கல சிலை இருந்ததை கண்டனர். உடனே அந்த சிலையை மீட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட சிலையை விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் இளைஞர் கொலை வழக்கில் பெற்றோரை குற்றவாளிகள் என ஒப்புக்கொள்ளுமாறு காவல்துறையினர் துன்புறுத்துவதாக கூறி 5 பேர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அடுத்துள்ள ஜாலிகொட்டாய் பகுதியில் கண்ணன் என்ற இளைஞர் கடந்த 1ஆம் தேதி ஆற்றங்கரை புதரில் சடலமாக மீட்கப்பட்டார். ஆட்டோ டிரைவரான இவரது மரணத்தில் சந்தேகம் நீடித்து வரும் நிலையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கொலையுண்ட கண்ணனின் பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் 5 பேர் திடீரென உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இதனை அங்கு இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி 5 பேரையும் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் காவல்துறையினர் தங்களை குற்றவாளிகள் என ஒப்புக்கொள்ளுமாறு துன்புறுத்தி வருவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது.